பெண்ணை அடித்துக் கொன்ற வழக்கில் இளைஞருக்கு ஆயுள் தண்டனை விதித்து கோவை 5வது கூடுதல் அமர்வு நீதிமன்றம் ஆகஸ்ட் 19 அன்று தீர்ப்பளித்தது. கோவை மாவட்டம் மதுக்கரை அருகே பாலத்துறை பகுதியைச் சேர்ந்த மருதம்மாள் தனது மகள்கள் நந்தினி, ராதாமணி ஆகியோருடன் வசித்து வந்தார். நந்தினி தனது உறவினரான வெல்டிங் தொழிலாளி மனோஜ்குமார் என்பவருக்கு ரூபாய் 5000 கடன் கொடுத்திருந்தார். அதில் ரூபாய் 2000 மட்டுமே திருப்பிக் கொடுத்து மீதியை கொடுக்காமல் காலம் தாழ்த்தி வந்தார். இதனைத் தொடர்ந்து ஏற்பட்ட தகராறில் 14/7/2019 அன்று காலை மனோஜ்குமார் வீட்டிற்கு வந்து மருதம்மாள், நந்தினி, ராதாமணி ஆகியோருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். ஆத்திரமடைந்த அவர் அங்கு கிடந்த கட்டையை எடுத்து மூவரையும் தாக்கினார். இதில் மருதம்மாள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். நந்தினி, ராதாமணி இருவரும் காயமடைந்தனர். புகாரின் பேரில் மதுக்கரை போலீசார் மனோஜ்குமாரை கைது செய்தனர். வழக்கு விசாரணை கோவை 5வது கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்றது. குற்றவாளி மனோஜ்குமாருக்கு ஆயுள் தண்டனையும் ரூபாய் 1000 அபராதமும் விதித்து நீதிபதி சிவகுமார் ஆகஸ்ட் 19 அன்று தீர்ப்பளித்தார்.